குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். சார் என்னங்க மாரிமுத்து செத்துட்டார், எப்படி இருக்குங்க? உடனே பேசிட்டு இருந்தாரு. 8:30 வரேங்கிறாரு, 8:30 சாப்பிட்றோம், அவர் வந்துருவாருன்னு வேகமாக சாப்பிட்றோம், செத்துட்டாருன்னா எப்படிங்க இருக்கும்? பயங்கர ஷாக்கு. அது நம்ம சொல்லக்கூடாது பர்டிகுலர் ஆர்டிஸ்ட்னு. இப்போ வர டார்க் காமெடிங்கிறதுல ஒரு இது கூட நான் சிரிச்சது இல்லை. நிறைய பேர் என்கிட்டையும் சொல்லியிருக்காங்க சிரிச்சது இல்லைன்னு. ஒருவேளை இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்குதா என்னன்னு தெரியல. கவுண்டமணி சார் ஏன் இன்டர்வியூ அவாய்ட் பண்றாரு? அவருக்கு அது பிடிக்கல சார். நானும் கேட்டிருக்கேன் நிறைய டைம். அவருக்கு அது பிடிக்காது. என்னன்னா, நான் நடிக்கிறேன், சம்பளம் வாங்கிட்டு நீங்கள் டிக்கெட் எடுத்து காசு கொடுத்து படம் பார்க்குறீங்க, அதோட முடிச்சுக்குங்க. ரசிகர் மன்றம், அது இது, பேட்டி, இன்டர்வியூ இதெல்லாம் வேணாம். அவங்ககிட்ட படங்கள் பார்க்குறப்பயோ இந்த படம் நல்லா இருக்கு, இந்த பையன் நல்லா நடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு. சொல்லவே மாட்டார். யாரை பற்றியும் இது வரைக்கும் சொன்னதில்லை, சொல்ல மாட்டார், அதை விரும்ப மாட்டார். அவருக்கு நான் ஒரு நாள் கேட்டேன், உங்களுக்கு பிடிச்ச காமெடியன் யாருன்னு. லூஸ் மோகன்னாரு. அண்ணே, ஆஃபீஸ் போனோம்னா டிவி டக் போடுவார். ஐயோ இவனா டக், அச்சோ டக், அச்சு அண்ணே ரிமோட்டோ கொண்டாங்க வச்சிருவோம். ஆனா இப்ப வரக்கூடிய படங்கள்ல ட்ராக் காமெடி வரதில்லை. ஆமா. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்னவா சார்? கருத்து ஆர்டிஸ்ட் இல்லை, அவரெல்லாம் மறக்கவே முடியாது. அவர் தான் அந்த கேரக்டர் நடித்தார். ஓகே. இந்த வில்லன் கேரக்டர் அரசியல்வாதி சரவண பாலாஜின்ற கேரக்டரு. அவர் ஆஃபீஸில் நான் கதையை சொல்லி கேட்டுட்டு அதில் வாழ்ந்துக்கிட்டே இருந்தார். அவர் இந்த கேரக்டராகவே 15 நாளாக ஃபோன் பண்ணுவார் நைட்டு 9 மணிக்கு. உங்கள் சரவண பாலாஜி பேசுகிறேன்னுவார். ஆனால் சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. அந்த கேரக்டர் சொன்னீங்களா, அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. கூவத்தூருக்கு பாவத்தூர்னு நான் சொல்கிறேன், நீங்கள் அதான் வச்சுருக்கேன்றீங்க. எல்லாமே எனக்கும் உங்களுக்கு வேவ்ஸ் லென்த் கரெக்டாக இருக்குது. அப்படியெல்லாம் அந்த படத்தை அந்த கேரக்டர் சொல்லிட்டே இருப்பார். கரெக்டாக 8ஆம் தேதி நம்ம ஷூட்டிங், அவர் டேட்டு. அதுக்கு முதல் ஷூட்டிங் போயிட்டுருக்கு 10-20 நாளாக. 8ஆம் தேதி அவர் வரணும். நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும் முதல் நாள் நைட்டு கேட்குறாரு. காலையில் ஒரு 8 மணிக்கு வந்துடுறீங்களா சார், உங்கள் சீன் தான் கவுண்டமணி அண்ணே உங்களுக்கு காம்பினேஷன். ஓகே வந்துடுறேன் அப்படின்னாரு. அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு அவர் பேச வேண்டியதை பஞ்சஸ் எழுதிக்கிட்டு இருக்கேன் அங்கே ஃபிலிம் சிட்டியில். ஃபோன் வருது, அவர் பேசுகிறார், உங்கள் சரவண பாலாஜிங்கிறார். சார் சொல்லுங்கள் சார், கிளம்பிட்டீங்களான்னு. கிளம்பி வந்துக்கிட்டே இருந்தேன். எதிர்நீச்சலில் ஒரு சின்ன டைலாக் மிஸ் ஆயிடுச்சு, வர சொன்னாங்க. சாலிகிராமன் தான், போய் பேசிட்டு ஒரு 8:30 வந்துடுவான்னாரு. தாராளமாக வாங்க சார், 8:30 8:45 வந்தால் ஓகே தானே. கட்டு. இப்போ நாம் எடுக்க வேண்டிய ஷாட்டு, கார் நிற்கிறது, அவர் கார் நிற்கிறது, கவுண்டமணி கார் நிற்கிறது, கவுண்டமணி சார் இறங்குறது, இவர் மட்டும் இறங்காமல் இவர், இதெல்லாம் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு 8:30 மணிக்கு டிஃபன் சாப்பிடுவோன்ட்டு டிஃபன் பிரேக் விட்டு சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு இருக்கேன், ப்ரொடக்ஷன் மேனேஜர் வர்றார், ராஜன். சார் என்னங்க மாரிமுத்து செத்துட்டார், எப்படி இருக்குங்க? உடனே பேசிட்டு இருந்தாரு. 8:30 வரேங்கிறாரு, 8:30 சாப்பிட்றோம், அவர் வந்துடுவாருன்னு வேகமாக சாப்பிட்றோம், செத்துட்டாருன்னா எப்படிங்க இருக்கும்? பயங்கர ஷாக்கு. என்னங்க சொல்கிறீங்க, நல்லா சொல்லுங்கள், அவராக வேறு மாரிமுத்தான்னு என்னமோ சொல்கிறேன். இல்லை சார், நான் வந்துட்டாரா கிளம்பிட்டாரா டப்பிங் தேட்டர்லேருந்து ஃபோன் பண்ணேன். அந்த இதில் எதிர்நீச்சல் இன்னொரு தம்பி கேரக்டர் நடிப்பார், அவர் தான் எடுத்தார். எடுத்து இந்த மாதிரி அட்டாக் சூர்யா ஹாஸ்பிட்டலில் டெத்து அப்படின்னு. அப்படியே அப்செட் ஆயிடுச்சு. அப்புறம் நான் ப்ரொடியூசர் எல்லாம் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போய் அவரை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வர 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 யோசிக்கிறேன் யாரை போடலாம் ஆல்ட்ரேட்டிவ். ஏன்னா இன்றைக்கி விட்டோம்னா 3 லட்ச ரூபா லாஸ் ப்ரொடியூசருக்கு. ஷூட்டிங் ஏன்னா 2 சீன் எடுக்கணும், 2 சீன் அவர் தான் காம்பினேஷன். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. இதில் மதுரையிலேருந்து டெம்பிள் சிட்டி குமார்னு, டெம்பிள் சிட்டி ஹோட்டல் 15-20 ஹோட்டல், பெரிய ஆள், பெரிய பண்ணையார். அவருக்கு ஒரு கேரக்டர் நான் கொடுத்துருக்கிறேன். அவர் முத நடிக்கிறதுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. ஃப்ளைட்டில் காரில் வர்றாரு. வர வர எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, நாங்கள் ஒரு பாடி பார்க்க போயிட்டுருக்கோம். சார் துக்கமான ஒரு அன்னைக்கு அவருக்கு வெட்டிங் டே, 29வது வெட்டிங் டே அந்த டெம்பிள் சிட்டி குமார் சாருக்கு. அவர் என்ன சொல்கிறார், முதல் நாள் என் ஒய்ஃபு நாளைக்கு பர்த்டே வெட்டிங் டே முடிச்சுட்டு நாளை கழிச்சு போகலாங்கிறாரு. பரவாயில்ல, நாளைக்கு காம்பினேஷனுங்க, மாரிமுத்து காம்பினேஷன், உங்கள் காம்பினேஷன், கவுண்டமணி என்ன காம்பினேஷன், தயவுசெய்து நீங்கள் வந்துடுங்க. இல்லை என் ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டேன், உங்கள் ஒய்ஃப்கிட்ட கொடுங்க ஃபோனை. கொடுத்தோன்னே, மேடம் இது வரைக்கும் 28 மேரேஜ் நீங்கள் மதுரையில் தான் கொண்டாடிருக்கீங்க, 29வது மேரேஜ் லெஜண்ட் கவுண்டமணி சார் வாழ்த்துக்களோடு கொண்டாடுறீங்க, எது பெஸ்ட்டு யோசிங்கன்னு. சார் வந்துடுறேன் சார் நான். அவ்வளோதான். அவர் வந்துகிட்டு இருக்காரு. துக்கமான செய்தி, அங்கே வரவானார் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு. நான் சொன்னேன், இன்றைக்கி உங்களுக்கு வெட்டிங் டே, நேராக ஃபிலிம் சிட்டி போயிருங்க, நான் வந்துடுவேன்.
வர்றது இங்கே வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு அவரை போய் இது பண்ணி தொட்டு கும்பிட்டு அவர் வீட்டுக்கு பாடி போகுது. நாங்கள் வர யார் போடலாம் இன்றைக்கி அந்த சீனை எடுத்து ஆகணும், அது இல்லைன்னா வேறு சீனே இல்லை. அப்படி தம்பி ராமையாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், அவர் வெளியூரில் இருக்கார். இளவரசுக்கு ஃபோன் பண்ணுறேன், அவர் கிடைக்கல. விடிவி கணேஷ்க்கு யாருமே கிடைக்கலைங்க. ஃபிலிம் சிட்டிக்குள்ளே கார் நுழைய ஓஏகே சுந்தர் மைண்டில் வருது. ஃபோன் பண்ணுறேன், நிலவில் ரவி போடுறேன், கோயம்புத்தூரில் இருக்கேன், நாளைக்கு ஓகே வாண்டுறாரு. இல்லை தலைவா கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு இவர் ஓஏகே சுந்தர் போட்டேன். சார் வணக்கம், ரொம்ப நாளாச்சு, என்ன விசேஷம்னாரு. ஒன்றும் இல்லை, ஒரு கேரக்டர், அருமையான கேரக்டர், வாங்க அப்புறம் பேசிக்கலான்னு, ஃபிலிம் சிட்டியில் ஷூட்டிங்னு. இப்போவா? நான் என் குழந்தையோட இதுக்கு நான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன்னாரு. இல்லை இப்போ வராட்டி பரவாயில்ல, 1 மணிக்கு வருவீங்களான்னு. கண்டிப்பாக வந்தாருன்னாரு. வந்தார், சம்பளம் எதுவும் பேசலை. வந்தார், அந்த கேரக்டரு சொன்னேன். இவரும் ஃபிலிம் சிட்டி குமார் வந்தார். துக்கமும் போயாச்சு, இதுவும் போயாச்சு, சீனும் நடித்தாச்சு. நல்ல கேரக்டர், அருமையாக நடிச்சிருக்காரு ஒரு ஓஏகே சுந்தர். சம்பளம்லாம் ரொம்ப கம்மியாக தான் பேசணும். ஓகே, நல்லபடியாக முடிஞ்சது. கவுண்டமணி சார் ஏன் இன்டர்வியூ அவாய்ட் பண்ணுறாரு சார்? ஏன்னா எல்லாருக்குமே அவர் பேசுறது நல்லா இருக்குமே, அவர் மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணால் சூப்பராக இருக்குமே நினைப்பாங்க. ஆனால் அவர் ஏன் இன்டர்வியூ அவாய்ட் பண்ணுறாரு? அவருக்கு அது பிடிக்கல சார். நானும் கேட்டிருக்கேன் நிறைய டைமு. அவருக்கு அது பிடிக்காது. என்னன்னா, இன்னொன்று என்னென்னா, எதையா சொன்னால் எதையா போட்டுருவாங்க. மீடியாவை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். அதனால எதுக்கு வீண் பிரச்சனை? அவர் ஒரு இதில் கூட சொல்லியிருப்பார், நான் நடிக்கிறேன் சம்பளம் வாங்கிட்டு, நீங்கள் டிக்கெட் எடுத்து காசு கொடுத்து படம் பார்க்குறீங்க, அதோடு முடிச்சுக்குங்க. ரசிகர் மன்றம், அது இது பேட்டி இன்டர்வியூ இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறது அவரோட பேசிக்கான கேரக்டர் தான். இதுக்கு தனிப்பட்ட ஒரு காரணமே கிடையாது. அஜித் சார் எப்படி அது ஃபங்க்ஷன் போக மாட்டார், அது போக மாட்டார், அது அவரோட ஹேபிட்டு. அது மாதிரி இவருக்கு அது பிடிக்கல, அவ்வளோதான். வேற ஒன்றும் தனிப்பட்ட காரணமாக கிடையாது. ஒரு படத்துல கூட சொல்லியிருப்பாரு, ஒரு சின்ன பையன் ஆட்டோகிராஃப் வாங்குவான், என்ன படிக்கிற, நான் உங்க ரசிகர் மன்றத்துல இருக்கேன், நல்லா படிச்சு வேலைக்கு போயிட்டு ரசிகர் மன்றத்துல இருக்காது அப்படின்னு. அதான் சொல்றேன். அது மாதிரி அவருக்கு அதெல்லாம் ஒரு இது இல்லை, பிடிக்கல, அவ்வளோதான். அவங்ககிட்ட படங்கள் பாக்குறப்பயோ இந்த படம் நல்லா இருக்கு, இந்த பையன் நல்லா நடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு? சொல்லவே மாட்டாரு. யாரை பத்தியும் இது வரைக்கும் சொன்னதில்லை, சொல்ல மாட்டாரு, அதை விரும்பவும் மாட்டார். நீங்க அப்படி பார்த்தா என்எஸ்கே இருந்திருக்காரு, எம்ஆர் ராதா இருந்திருக்காரு, யாரை பத்தியுமே சொல்ல மாட்டாரு. அவருக்கு நான் ஒரு நாள் கேட்டேன், உங்களுக்கு பிடிச்ச காமெடியன் யாருன்னு. லூஸ் மோகன்னாரு. அண்ணே என்னண்ணே காமெடி பண்ணுறீங்க? இல்லைப்பா, ரியலாகவே சொல்கிறேன், எனக்கு அவன் நடிப்பு ரொம்ப பிடிக்கும். நீ லூஸ் மோகன் நடித்த படத்தெல்லாம் எடுத்துப்பார், ரொம்ப அருமையான லாங்குவேஜ், மெட்ராஸ் லாங்குவேஜாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக பேசி காமெடி, அவரை பார்த்தாலே நான் சிரிப்பேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்படி ஒரு கேரக்டர். ஆஃபீஸ் போனோம்னா டிவி டக் போடுவார். ஐயோ இவனா டக், அச்சோ டக், அச்சு அண்ணே ரிமோட்டோ கொண்டாங்கண்ணே வச்சிருவோம், ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கலாம். யார் வந்தாலும் என்ஜாய் பண்ண மாட்டார். அது ஒரு கேரக்டர், அவரோட கேரக்டர். சார் இப்போ ஒரு சில மீம் டெம்ப்ளேட் காட்டுறேன். ஸோ அது எல்லாமே நீங்க ட்ராக் லிஸ்ட் எழுதுன காமெடி தான். ஓகே, ஸோ அதை பத்தி மெமரிஸ் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இந்த மீம் பாருங்க. இது இந்த செல்லு திருடுறது தானே? சுந்தரா டிராவல்ஸ். ஓ, சுந்தரா டிராவல்ஸா? ஆமா, சுந்தரா டிராவல்ஸ்ல. ஆமா ஆமா ஆமா. எலிய பார்த்தோன்னே அவருக்கு ரெட் லைட் எரியும். இது மேக்சிமம் இதுல சொன்னா என்னன்னா, வடிவேலோட டயலாக் மட்டும்தான் நான் எழுதியிருப்பேன். இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் மலையாளத்துல அசோகன் பண்ணது. அது அந்த பாடி லாங்குவேஜ் இவருக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருப்போம். டைலாக் பூரா நான் எழுதினது பூரா இதுதான். ஏன்னா அந்த வினு சக்கரவர்த்தியை அடிச்சு அதெல்லாம் அதுல இருந்தது. ஓகே, அதுல நம்ம பங்கு இல்லை, அது அப்படியே அதுல இருந்ததை எடுத்தாங்க. மற்றபடி டைலாக் டெலிவரி மட்டும், அப்பா அந்த ஹெட்லைட்டை உடைச்சோன்னா அப்பாவோட கண்ணை உடைச்சிட்டேன் அப்படிங்கிற உடைக்கிறேன்றது அதெல்லாம் நம்ம எழுதுனது. இதெல்லாம் எலியை பார்த்து பண்றதெல்லாம் அந்த இதுல இருந்தது. ஓகே சார், நெக்ஸ்ட் ஒன். தவசி. இதுல இது மோடி மஸ்தான். இது அந்த சைதாப்பேட்டை அந்த பக்கம்லாம் நானே அனுபவிச்சிருக்கேன். அது போய் நின்னோன்னா யாரும் போகணும்னு ஒருத்தன் நினைக்கிறானோ, நான் போகலான் இருப்பேன். ஒருத்தன் போகணும்னு நினைக்கிறான், ரத்தங்கக்கி சாவான்ருவாங்க. இதைத்தான் அப்படியே வச்சேன். அதில் மயில்சாமி தான் அந்த மோடி மஸ்தான். வா இங்கே வந்தேன் என்னென்னமோ சொல்லி இப்போ படுக்க வச்சு ரத்தங்கக்கி அதை பண்ணணுன்னா எல்லாம் காசு போடுங்க அப்படின்னா இவர் பார்ப்பாரு. முதலாளி கொடுத்த காசுன்னு வச்சுக்குவாரு. ஒருத்தன் காசு அமுக்குறான், போடலைன்னா ரத்தம் கக்குவான் அப்படின்னு எடுத்து போடுவாரு. தூக்கி போடுறப்பே சொல்லுவாரு, ரொம்ப பயமுறுத்துறீங்களா அப்படி. ஆமா, இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? எண்டு முடிஞ்சோன்னா எல்லாம் போங்க போங்கன்னு மயில்சாமி, எல்லாம் போயிடுவாங்க. இவர் காசு போட்டா இவர் மட்டும் நிற்பாரு. ஏய் நீ இன்னும் போகலையா அப்படின்னு அவன் பொத்தி இருந்தவனு இருக்க மாட்டான், எந்திரிச்சு ஓடுவாங்க. அவனும் இவையாளா அப்படி
அந்த ரத்தம் கேக்குவான் அவர்ட்ட, இந்த ராஜாஜி ராஜா முன்னாடியே. நினைக்கிறேன். ஆமா, டப்புன்னு சொன்னோன்னே வந்து விழுவான், பொத்திக்கிட்டு பேசுவான், எல்லாம் முடியும். முடிஞ்சோன்னா டேய் நீ இன்னும் போகலையான்னு இவரு மயில்சாமி ஓடுவாரு, அவன் படுத்திருந்தோன்னு எந்திரிச்சு ஓடுவான். அப்ப சொல்லுவார் அந்த டைலாக், அது அவர் மாடுலேஷன். அதான் அதுவும் சோசியல் மீடியால போயிட்டு இருக்கும், இவனு இவையாளா அப்படி. ஓகே சார். அது மட்டும் இல்லாம அந்த படத்துல வந்து இந்த பேசிக்கிட்டே அவர்கிட்ட விஜயகாந்த் சார்கிட்ட பேசிட்டு இருப்பாரு, அவர் வாழைப்பழம் தின்னுக்கிட்டே வந்து ஒரு காமெடி பண்ணும். அது சூப்பர். அதுதான் சொன்னேன், நான் ஒரு இன்டர்வியூ கூட சொல்லியிருப்பேன். கேப்டன் சார் ரொம்ப ரசிச்சார் என்னோட. அது அருணாச்சலம் ஸ்டுடியோ தான். இந்த சீன் மோடி பஸ் தான் அருணாச்சலம். அது அருணாச்சலம் ஸ்டுடியோவில் ஒரு சின்ன வீட்டில் தான் எடுத்தோம். அது மொத்த சீனை நான் சொல்ல அவர் கேப்டன் ரொம்ப ரசிச்சார். ரொம்ப நல்லா இருக்கு ராஜகோபால் சொல்லிட்டு, இவ்வளோ நாளாக எங்கே போயிருந்தீங்க நீங்கள், என்ன இந்த சந்தர்ப்பம் அமையல சார்ல. ஆனால் அதுக்கு முன்னாடியே இதில் பண்ணிட்டோம், பெரிய மருதில். அதில் எனக்கு அவருக்கு காம்பினேஷன் இல்லை, ஏன்னா கவுண்டமணி ட்ராக் மட்டும்தான் பண்ணோம். ஒரு நாள் 2 நாள் அவர் முன்னாடி வந்துடுவார், அப்போ விஷ் பண்ணுவோம், அவ்வளோதான். அப்புறம் இதில் தான் மதுரைன்னு சொன்னது. அடா மதுரைக்காரர் இவ்வளோ நாள் அங்கங்கே போனீங்கன்னாரு. இந்த சீன்லாம் ரொம்ப ரசிச்சார். அந்த வாழைப்பழம் அந்த ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து அவர் என்னையா குரலி வித்தக்கார மாதிரி ஆயிட்டீங்க வடிவேலு என்ன சொல்ல வந்திருப்பாருன்னு ஆடியன்ஸுக்கு தெரியாது. அவர் என்ன கேட்க வந்தாருன்னு தெரியும். அந்த காமெடியும் முடிஞ்சிடும் அந்த இடத்துல. ஆமா, ஏதாவது சொல்ல வந்தா அதை எங்க தூக்கி போடுறீங்க, அந்த பரோட்டா வாங்கி கொடுத்தாவே புறணி கேட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. நெக்ஸ்ட் இந்த கேரக்டர் இதான் முதல் சொன்னேனே, அதான் மிடில் கிளாஸ் மாதவன். இதுல வந்து அதான் எங்க மதுரையில் நடந்த சம்பவம், ஒரு குடிகாரன் பண்ணது. அதை அப்படியே வடிவேலுக்கு சொன்னோன்னா அவர் அப்படியே 10 குடிகாரன் மாதிரி உள்ள அப்சர்வ் பண்ணிட்டார். அப்சர்வ் பண்ணி டேய் கோவிந்தசாமி அப்படின்னு, 5 வயசு ஆகும்போது பள்ளிக்கூடத்துக்கு போடான்னு சொல்லுவாங்க, ஆனா நீங்க சாராயம் வாங்க போடா சொன்னீங்களேடான்னு அடிப்பாரு. அடிச்சா ஜோடியா மிஸ் ஆகிறீங்களா அப்படின்னாரு. பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்கும். நீ கஞ்சா இழுக்கிறதுக்கும் கள்ளச்சாராயம் குடிக்கிறதுக்கும். ஆமா, அதுவும் நான் தான் ஷூட் பண்ணேன். அதே சமயம் அந்த மாலா கேரக்டர் வந்து மாலா எங்க போற மாலான்னு இப்ப எல்லா வெட்டிங்லயுமே வந்து அதை மீம் டெம்ப்ளேட்டா கொடுக்குறாங்க, அதே கிஃப்டா கொடுக்குறாங்க. ஆமா, நீங்க உங்களுக்கு நான் பார்த்து அனுப்புறேன் சார். அவன் வடிவேல் சாரோட இமேஜ் எடுத்துட்டு அந்த பையனோட மூஞ்சி வச்சிருக்காங்க. ஆமா, அவன் அப்படியே பின்னாடியே போவான் பொட்டி பாம்பு மாதிரி. இதுவும் மிடில் கிளாஸ் மாதம் தான். ஆனா இந்த டெம்ப்ளேட் வந்து எல்லா இடத்துலயும் போய்கிட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா பிரபு தேடுவாரு. பிரபு அவன் வரட்டுங்கன்னு தேடும் போது இவரு உள்ள இதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஐஸ் வைப்பாரு. பொண்டாட்டிக்கு புடவை, மாமியாருக்கு ஸ்வீட்டு அப்படிலாம் கொடுத்து கூட்டு போறதுக்கு வருவார். அவன் கோச்சிட்டு வந்துடுவான் ஒய்ஃபு. அதுக்கப்புறம் தான் அம்மா கறி மாப்பிள்ளையை எப்படி பண்றீன்னு அந்த வித்தியா அது என்னன்னே சொல்லாமே பண்ணோம். அதான் இந்த இதில் வாத்தியாரில் பண்ணியிருப்போம். இவன் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான், எதுக்குடா சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அடிப்பாங்க, இப்போ சொல்லாமே அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பண்ணது தான் அது. ஓகே சார், லாஸ்ட் ஒன். இது வந்து பாஞ்சாலங்குறிச்சி. ஆமாம், இது அந்த சாராயத்தை பற்றி சொல்கிறது, மன பிராண்டி. ஆமாம், ஏன் விஸ்கி நடக்கிற, ஐயோ மறந்துடலான்னு பார்த்தா விஸ்கின்னு ஞாபகப்படுத்துகிறாங்களே அப்படின்னுவாரு. அப்புறம் தலைவலின்னா நோவால்ஜின் வாங்கி சாப்பிட்றது, ஜின்னுன்னு அது வரும். அதை அப்படியே சொன்னார், அது சீமான் சார் தான் சொன்னார். அது அப்படியே அது வர மாதிரி பண்ணுங்கன்னாரு, அப்படியே பண்ணிருந்தோம். ஓகே, அதுல தானே சார் வந்து இந்த கிச்சா அந்த கரண்ட் வருதா வரலையா அப்படின்ற காமெடி இருக்கும். ஆமா, கிங்காங்க பிரபு சார் போடுறான்னு போடுவான். ஒருத்தர் வாழைப்பழம் ஏதோ தார் திருடிட்டு ஓடுவான், போடுறான்னு போட்டுருவான். ஓட்டா கரண்ட் ஷாக் அடிச்சு வந்து விழுவாரு. அதுவும் நம்ம காமெடி. இந்த மாதிரி ட்ராக் காமெடியில வந்து இப்போ வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். 30 வருஷம் 20 வருஷம் ஆனா கூட நம்ம இந்த ட்ராக் காமெடியில் இருக்கிறதெல்லாம் நம்ம பேசுறோம். ஆமா, ஆனா இப்ப வரக்கூடிய படங்கள்ல வந்து ட்ராக் காமெடி வந்து வரதில்லை. ஆமா, இதை பத்தி உங்களோட கருத்து என்னவா சார்? கருத்து ஆர்டிஸ்ட் இல்ல. ஆமாங்க, கவுண்டமணி அண்ணே, செந்திலன்னு, வடிவேல், விவேக், சந்தானம் சார், ஒரு சூரி, இப்போ யோகி பாபு இருக்காங்க. வேற யார் இருக்கா காமெடி? ஏன்னா இவங்க 2 பேரும் ஹீரோ ஆயிட்டாங்க. சந்தானம் சூரி ஹீரோ ஆயிட்டாங்க. ஒரு யோகி பாபு ரொம்ப பயங்கர கால்குலேஷனான ஒரு ஆள். ஏன்னா ட்ராக்லேயே சிக்க மாட்டார். கதையோடு வருதா அப்படி பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். என்னைய கதாநாயகனை வச்சு பண்ணாதீங்கன்னுவார். அவர்கிட்ட ஒரு ஹைலைட்டு, சிக்காத ஒரே ஆள். ஆனால் என்னைய வச்சு ஃபைட் பண்ணாதீங்க, என்னைய டான்ஸ் வராது, அப்புறம் மொத்தமாக ஹீரோவை போட்டு படம் ஓடலைன்னா இவன் தான் காரணம்னு சொல்லக்கூடாது, ஓடுற படத்தில் நான் எடுக்கணும் அவ்வளோதான்னுவார். அதனால இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஆர்டிஸ்ட் இல்லை. அதே மாதிரி இந்த பிளாக் காமெடிங்கிறாங்க, டார்க் காமெடி, இதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. சிரிப்பு வராத ஒரு காமெடிக்கு பேர் டார்க் காமெடி நான் நினைக்கிறது, அவ்வளோதான். இந்த மாதிரிலாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி சார் தோணும்? இன்னும் புதுசாக ஒரு டேர்ம் சொல்கிறாங்க. வெறுப்பாக இருக்குங்க, கடுப்பாக இருக்கும். நான் ஆர்டிஸ்டே பர்டிகுலராக சொல்லலாம், ஆனால் எதுக்கு அவங்க மனதை வேதனைப்படுத்தணும்? நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க டார்க் காமெடி பண்ணவங்க. அவங்க பண்ணதில் ஒரு சிரிப்பு காமெடி சொல்லுங்கள் நீங்கள்.
சிரிச்சோம் கலார்னு அப்படின்னா. அரே ஓ சம்பா அப்படின்னு ஜெய்ஹிந்தில் அவர் வருவார். ஏன் சார் அந்த இது ஓசம்பா ஓசம்பான்றீங்களே அது யாருன்னுவாரு, அது என்ன மூக்குப்பொடியான்னுவாரு, புல்லட் ப்ரூஃப் மாதிரி வச்சிருப்பாரு. ஆமா, அந்த அதெல்லாம் பார்த்தோன்னே சிரிப்பு வரும். அது மாதிரி இப்போ இருக்கிற காமெடி என்னங்க சிரிப்பு வருது, அது நம்ம சொல்லக்கூடாது பர்டிகுலர் ஆர்டிஸ்ட்னு. இப்போ வர டார்க் காமெடிங்கிறதுல ஒரு இது கூட நான் சிரிச்சது இல்லை. நிறைய பேர் என்கிட்டையும் சொல்லியிருக்காங்க சிரிச்சது இல்லைன்னு. ஒருவேளை இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்குதா என்னன்னு தெரியல. ஓகே, ஆனால் அதுவுமே ஒரு பார்வை இருக்கு. அதாவது ட்ராக் லிஸ்ட் காமெடியை வந்து இப்போவும் நம்ம எடுத்து பேசிட்டு இருக்கோம். இப்போ வரக்கூடிய டார்க் காமெடி வந்து ஒரு சில டைம் தான் பார்க்க முடியுது, அதுக்கடுத்து ரிப்பீட் பார்க்க முடியாது. ரிப்பீட் இப்போ நம்ம ஆதித்யா சேனல் ஓப்பன் பண்ணால் காமெடி தான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதில் நீங்கள் எது போட்டாலும் இப்போ கவுண்டர் பண்ணி வராருன்னா மாற்ற மாட்டாங்க, வடிவேல் வராருன்னா மாற்ற மாட்டாங்க, விவேக் வராருன்னா மாற்ற மாட்டாங்க. இன்னைக்கு இருக்க டார்க் காமெடி போடுங்க உடனே மாற்றுவோம். கமல் சார் வந்து காமெடி படங்களுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் தருவார் அப்படின்னு. ஸோ நீங்களும் ட்ராக் லிஸ்ட்லாம் எடுத்து நிறைய பேசப்பட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து கமல் சாரோட பயணிச்சதுக்கான வாய்ப்புகள் எதுவும் அமைஞ்சுதா சார்? இல்லை சார், அமையலை. ஏன்னா அங்கே வந்து அவர் கூட கிரேசி மோகன் இருந்தார், வெரி குட் காமெடி ரைட்டர். ஏன்னா மாற்று கருத்தே கிடையாது. அவருக்கு இவருக்கு தான் நல்லா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். உட்காந்து அவங்களே பேசுவாங்க. எனக்கு அமையலை. நம்மவர்னு ஒரு படம், கண்மணி சுப்பு, அவர் தான் ஃபுல் பிக்சர் டைலாக், கண்ணதாசன் சார் பையன், அவர் எனக்கு கொஞ்சம் அறிமுகம். அதை வச்சு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்மவரில் பண்ணாங்க, பெருசாக காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. அதாவது செந்தில், கோவை சரளா, ஒரு டாக்கு வச்சுட்டு பண்ணியிருப்போம், பொமரியன் டாக்கு. கௌதமி வீட்டில் ஒரு டாக் இருக்கும், இவங்க வீட்டில் ஒரு லவ், அது எனக்கு செட் ஆகலை. ஏதோ ஒரு அவங்களா சொன்னாங்க, சேது மாதவன் மலையாள டைரக்டர் தான் டைரக்டர், அவங்க சொன்னதை வச்சு நான் எழுதி கொடுத்தேன். படமாக பார்க்கும்போது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஓகே, அதனால் நான் அதை பற்றி பெருசாக சொல்கிறது இல்லை. ஓகே, ஏன்னா படமும் அப்போ ஆவரேஜாக தான் போச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்தை பற்றி நிறைய கொண்டாடினாங்க. ஆமாம், இப்போ எப்படி குணா, எப்படி மஞ்சுபல் பாய்ஸ், அந்த ஒரு சாங் வந்தோடனே இப்போ குணாவை வந்து மறுபடியும் பார்க்குறாங்க. அது மாதிரி தான் அது. நம்ம நல்ல கதை, ஆனால் அப்போ ரீச் ஆகல. சார், இப்போ சத்யராஜ் சார் வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு மேடையில் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டார். என்னன்னா, செந்தமிழ்நாட்டு தமிழச்சே சேலை கொடுத்து தயங்குறிய அப்படின்ற ஒரு பாட்டு பாடினதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நாங்கள் பேசியிருப்போம், ஒரு சில வருடங்கள் கழித்ததுக்கு அப்புறம் வந்து தப்பா இருக்கும், நம்ம அதை பேசியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் தோணிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு சில காமெடி ட்ராக்லாம் எழுதிருக்கீங்க. ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்திருக்க கூடாதுன்னு உங்களுக்கு தோணியிருக்கா சார்? இல்லை, இது வரைக்கும் இல்லை. ஏன் அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த அறச்சொல்லாம் நான் சொன்னதே இல்லை டைலாக்ல. நீ இப்படி போயிடுவ, நீ அப்படி போயிடுவ, எதுவுமே சொல்ல மாட்டேன். அதுக்கு எனக்கு என்ன இன்ஸ்பிரேஷன்னா, பழைய நடிகர் தங்கவேலு சார். அவர் வந்து அவரை பேட்டியிலலாம் பழைய இதெல்லாம் நான் புக்கில் படிச்சிருக்கேன். அவர் அறச்சொல் சொன்னதே இல்லைன்னு சொல்லுவாங்க. அவர் கூடயும் பெரிய மருதுன்னு ஒரு படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் தங்கமானவர். அந்த இன்ஸ்பிரேஷன் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வரைக்கும் வருத்தப்படுற மாதிரி, ஐயோ இது அப்போ எழுதிட்டோமேனு வருத்தப்படுற மாதிரி நான் இது வரைக்கும் எழுதலை. அதே மாதிரி இப்போ சத்யராஜ் சார் சொன்னது இருக்கே, நல்ல சாங்கு ஹிட் ஆனது, அதுக்கு ஏன் இப்போ வருத்தப்படணும்? என்னையை பொறுத்த வரைக்கும் வருத்தப்பட வேண்டியதில்லை. ஒரு காலகட்டம் சார். இப்போ சிவாஜி சார் வந்து அப்போ நடித்தார், எல்லாம் அழுதாங்க, பொம்பளைங்க ஆம்பளைங்க அவ்வளோ பேர் அழுதாங்க. பாசமலர், பாவ மன்னிப்பு, பாழும் பழமும் எல்லாமே இது பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஓவர் ஆக்டிங்காக சொல்கிறாங்க. அதுக்காக அவர் நடிக்கலேன்னு ஆயிடாது, ஓவர் ஆக்டிங். எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா யதார்த்தம், இன்றைக்கும் பார்க்குற மாதிரி இருக்குது. அவர் அப்போயும் யதார்த்தம், இப்போயும் யதார்த்தம். இவர் அப்போ நடித்தது ரசித்தோம். இப்போ அது பார்க்கும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க அது ஒரு போர் அடிக்குது, ரொம்ப ஓவராக இருக்குது, ஓவர் ஆக்டிங்காக இருக்குன்னு. ஆனால் ஆக்டிங் தானே, அவரோட ஸ்டைல் அது, இவரோட ஸ்டைல் இது. அதுக்காக நம்ம வந்து இப்போ சிவாஜி சார் இருக்கும்போது நான் பாசமலர் இப்படி நடிச்சிட்டேன், ஓவராக நடிச்சிட்டேன்னு வருத்தப்பட்டா நடக்கும். அந்த காலகட்டத்துக்கு அது ஓகே. இப்போது தமிழ் சினிமாவில் இதை மாற்றினா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள்னா என்ன சார்? எனக்கு தோன்றது என்னென்னா, ஃபைட்டுன்னு சில படங்கள் ஆக்ஷன் பண்ணுறேன், தெலுங்குக்கு விற்கிறேங்கிறதுக்காக படம் பூரா ஃபைட்டாக இருக்கும். அது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. கதை இருக்கணும் சார். ஒரு கதையில் ஒரு சின்ன நாட்டாவது இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஃபைட்டுன்னா ஒரு படத்துக்கு ஒரு லிமிட்டு, ஒரு 2 ஃபைட் இருக்கலாம், ஒரு 3 ஃபைட் இருக்கலாம். எடுத்ததுக்கெல்லாம் அடி தடி ஃபைட்டு அப்படின்னா அது எனக்கு உடன்பாடு இல்லை. ஓகே, அது மாதிரி சாங் அப்படின்னா ஒரு 3 சாங் 4 சாங், அதுக்கு மேலே தேட்டரில் யாரும் உட்கார மாட்டாங்க. இதெல்லாம் குறைச்சிக்கிட்டு கதையில் கவனம் செலுத்தினா இன்றைக்கி இருக்கிற இதுக்கு நல்லாயிருக்கும். சார், இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண ஆக்ட்ரஸோட ஒரு சில ஒரு பேர் மட்டும் சொல்கிறேன். ஸோ அவங்கள பற்றின மெமரிஸ் நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கவுண்டமணி சார். ஸோ இவர் கூட மறக்க முடியாத ஒரு மெமரின்னு என்ன சொல்லுவீங்க சார்? சார், அவரோட அந்த டெடிகேஷன் இருக்குல்ல, அதுதான் எனக்கு நம்பர் 1 அவர்கிட்ட பிடிச்சது. அப்பயும் சரி இப்பயும் சரி. அதில் வந்து அதாவது நடிப்பு, டப்பிங்கு எதுனாலும்
அதுலேயே கவனமாக இருப்பார். ம். இன்னொரு ஹைலைட் என்னென்னா, அப்போ பிஸியாக இருக்கும்போதே 5-6 படம் நடிச்சிட்டு இருப்பார். ஒரு படத்தோட ஷூட்டிங் நாளைக்கு இருக்குது, கேன்சல் ஏதோ காரணம். இன்னொரு படம் ஷூட்டிங்கு வேறு டேட்டு கொடுத்துருப்பாரு. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு ஃப்ரீ இருக்கேன் நான் வச்சுக்கிறீங்களான்னு கேட்பார். ஓ, இது வந்து எந்த நடிகரும் சொன்னதில்லை. எனக்கு அதை பிடிச்சது அவர்கிட்ட. ஓகே சார். ரெண்டாவது சத்யராஜ் சார். சத்யராஜ் சார் அவர் படம் ஒரு படம் ஒர்க் பண்ணிக்க சேனாதிபதி. ரொம்ப நல்ல மனிதர். அதாவது எம்ஜிஆர் விசுவாசி. நானும் எம்ஜிஆர் வெறியன், அவர் எம்ஜிஆர் விசுவாசி. நல்ல மனிதர், நல்ல இன்டெலிஜென்ட், நல்ல மனிதர். ரஜினிகாந்த் சார். ரஜினிகாந்த் சார் சொல்லவே வேணாமே. நான் எம்ஜிஆருக்கு அடுத்து நான் விரும்புகிற ஒரே நடிகர் ரஜினிகாந்த் சார் தான். ஓகே. சூப்பர் ஸ்டாருங்கிறதுக்கு தகுதியான ஒரு மனிதர். மணிவண்ணன் சார். மணிவண்ணன் சார், நீங்கள் இப்போ இந்த கவுண்டமணி, செந்தில், வடிவேல், விவேக் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா யதார்த்தமான காமெடி நடிகர் அவர் தான். ஓகே. ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக அப்படி ஒரு நடிகர். நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன். செந்தில் சார். செந்தில் சார் அவர் ஒரு ஒரு மனிதாபிமானம் உள்ள நடிகர். இப்போ இந்த இதில் நிறைய பேர் வந்து செந்தில் அண்ணன் தான் நல்லா இருக்கும்னாங்க. எனக்கும் நல்லா இருக்கும். ஆனால் அவர் கவுண்டமணி சாரை மீறி நம்ம பண்ண முடியாது. அப்படிங்கும்போது இது அவருக்கு தெரியும். ஒரு இடத்துல சந்திக்கிறோம், அப்போ செந்தில் அண்ணன் சொல்கிறாரு, ராஜகோபால் எனக்கு கேரக்டர் கொடுக்கணும், ஒரு சீன் வரணும், 2 சீன் வரணும், அதெல்லாம் நீ நினைக்காத. உன் சூழ்நிலை எனக்கு தெரியும், இந்த படத்தை ஹிட்டு கொடுத்துரு, அவ்வளோதான். அடுத்த படம் நீயே கூப்பிடுவா, நான் நடிப்பேன், ஒன்றும் கவலைப்படாத அப்படி சொன்னவர். மனிதாபிமானம் உள்ள ஒரு நடிகர். ஓகே. வடிவேல் சார். வடிவேல் சார் வந்து அதான் சொன்னேனே, எனக்கு மற்றவங்களுக்கு எப்படியோ நான் ஒர்க் பண்ண வரைக்கும் என்கிட்ட நல்லா மரியாதையோடு இருப்பார். நானும் அவரை மதிக்கிறேன். விவேக் சார். அவர் தவறுனது தான் ரொம்ப 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 வலி, மனசில் வலி. அவரும் அப்படி தான் ஹெல்பிங் டெண்டன்ஸ் உள்ளவர். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய நடிகர்களோட கஷ்டப்படுற சின்ன சின்ன நடிகர்கள் நிறைய பேருக்கு அவங்க குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டுறது அது இதுன்னு டெத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பண்ணியிருக்கேன். அந்த அளவில் உதவி செய்கிறல நல்ல மனிதர். அவர் கூட கடைசியாக நடந்த நிகழ்வுகள் ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா சார்? அவர் கூட நேரில் சந்திச்சது நேரம்? இல்லை, நிறைய பண்ணியிருக்கோம். நான் லாஸ்ட்டாக அவர் இறக்குறதுக்கு முன்னாடி அவர் பையன் அதுக்கு முன்னே இறந்தார். அப்போ வந்து இந்த சாய்பாபா இது டிவோட்டிஸ் அவர் பிடிக்கும். நான் சாய் ராஜகோபால் மாற்றினது அவருக்கு ரொம்ப பாராட்டினார். அது மாதிரி அன்னதானம் பண்ணுறேன் வாங்க ராஜகோபால்னார். அப்போ அவரோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடம், அதில் வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி சாய்பாபா இதுக்காக நினைவுக்காக அவர் பையன் பரிமாறினா, அவர் நண்பர்கள் செல்முருகன். அப்போ நான் போனோன்னே நான் சரி சாப்பிட தான் கூப்பிட்றாருன்னு போனேன், பரிமாறுங்கன்ட்டார். எனக்கு அது பெரிய புண்ணியம். நானும் எல்லாருக்கும் பரிமாறினேன். அப்புறம் லாஸ்ட்டில் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. அது எனக்கு அந்த மெமரிஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஆச்சி மனோரமா. ஆச்சி அம்மா வந்து நான் என் டைரக்ஷன் நடிச்சிருக்காங்க. அவங்க படம் அசோசியேட்டாக நான் 2-3 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஜெனியூனான கேரக்டர், ரொம்ப நல்ல டைப்பு. தம்பி வாங்க தம்பி, எப்படி தம்பி, என்ன தம்பி இந்த வயசுலேயே நீங்கள் கண்ணாடி போட்டீங்கன்னு வர. இல்லை ஆச்சுமா 40 வயசு ஆச்சு அப்படின்னுவேன். இப்போ நாகேஷ் சாருக்கும் அவங்களுக்கும் முன்ன ஏதோ ஒரு பிரச்சனையாகி சண்டை. மருமகன்ற படம் மணிவாசன் படம், நான் டைலாக் எழுதினேன். அதில் அவங்க 2 பேரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அவங்க கார்த்திக் அம்மா இவங்க கதையில், அவங்க ஹீரோயினோட தாத்தா. சந்திக்கும் போது பேசிக்கிற மாதிரி ஒரு டைலாக் எழுதியிருந்தேன். அதை போய் படித்து காட்டும்போது ஆச்சரியமாக என்ன சொன்னாங்க, எங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னாங்க. என்னன்னு நாகேஸ்வரம் அவங்களும் ரொம்ப ஒத்துமையாக இருந்திருக்காங்க. அப்போ சின்ன சின்ன சண்டைகள் வந்து பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சந்திச்சா இப்படி தான் பேசியிருப்போன்னு எழுதியிருக்கீங்கன்னாங்க. அது எனக்கு பெரிய இது. நான் யதார்த்தமாக எழுதினேம்மா, உங்கள் வாழ்க்கையெல்லாம் எனக்கு தெரியாது, கண்டிப்பாக தெரியாதுன்னு. நாகேஸ்வரம் அது மாதிரி பாராட்டினார். என்ன ராஜகோபால் எங்கள் வரலாறுகளை எங்கேயா கேட்டீங்களான்னாரு. இல்லை சார், நான் யதார்த்தமாக எழுதினேன். இதுதான் எனக்கு கிடைச்ச பெரிய பெருமை. கோவை சார்ல ஃபைனல். கோவை சார்லாம் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு நல்ல தோழி, நல்ல ஃப்ரெண்டு. அவங்கள சொல்லணும்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க, நம்ம என்ன கேட்டாலும் செய்வாங்க. எனக்கு வந்து இப்போ நானும் இல்லைன்னா சிங்கமுத்தண்ணே 2 பேர்கிட்டையும் எழுதி வாங்கிட்டு போவாங்க. மீட்டிங்கில் பேசுனேன். கமல் சார் கட்சியில் இருக்கப்போ நான் ஒன்று எழுதி கொடுத்தேன், அவர் சிங்கமுத்தண்ணன். அதை படிச்சுட்டு வந்து எல்லாம் பாராட்டினாங்கன்னு என்னை பாராட்டினாங்க. அது மாதிரி எனக்கு ஃபாரின் போகும்போது எனக்கு இந்த கேசெட்டு வேணும், அந்த கேசெட்டு வேணும்னு பட கேசெட் அப்போல்லாம் உடனே வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து ஃபோன் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களும் நல்ல நட்பு தான், நல்ல கேரக்டர்.